ஒரு பெரிய செவரு, அதுக்கு நடுவில் கிரே கலர் டேப்பால ஒரு மஞ்சள் கலர் வாழைப்பழம் ஒட்டப்பட்டிருக்கு. இது ஒரு அற்புதமான மாடர்ன் ஆர்ட், 21ஆம் நூற்றாண்டுடைய மாடர்ன் ஆர்ட்டுடைய உச்சம் அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. நம்பலல்ல, உண்மைதாங்க. அதுவும் இந்த மாடர்ன் ஆர்ட் $6.24 மில்லியன் அளவுக்கு விற்பனையான தினம் இன்று. இந்த கலைப்படைப்புடைய பெயர் காமெடியன். மரிசியோ கேட்டலான் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் தான் அதை உருவாக்குனார். அதில் ஒட்டப்பட்டது உண்மையான வாழைப்பழம். இந்த ஆர்ட்டை வாங்குறவங்க வாழைப்பழத்தை அப்பப்போ மாற்றிக்கலாம். அந்த வாழைப்பழம் எப்படி இருக்கணும், அதை எப்படி ஒட்டணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வாங்குறவங்களுக்கு மேனுவலாக கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லை, இது ஒரிஜினல் ஆர்ட் அப்படிங்கிற ஒரு ஆத்தென்டிசிட்டி சர்டிஃபிகேட்டும் வாங்குறவங்களுக்கு கொடுக்கப்படும். $1 மில்லியன் விற்பனை ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட ஏலத்துக்கு வந்த அந்த ஆர்ட் பீஸை $6.2 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருந்தாரு ஜஸ்டின் சூன் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் பணக்காரர். இவர் ஒரு கிரிப்டோ கரன்சி ட்ரேடர். பிளாக் செயின் சம்பந்தமான கம்பெனிலாம் கூட ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. வாரன் பஃபட்டோட டின்னர் சாப்பிட்றதுக்கு ஏற்கனவே $4.5 மில்லியன் அளவுக்கான பணத்தை செலவு பண்ணியிருந்தவர் தான் இவர். இந்த ஆர்ட் பீஸை வாங்கிட்டு அதுக்கப்புறமா எல்லாருக்கும் முன்னாடியும் அந்த வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டார். இந்த ஆர்ட் பீஸுங்கிறது ஏன் இவ்வளோ விலையாக இருக்குன்னா, இதோடைய கான்செப்ட் ஐடியாவுக்கு தான் இவ்வளோ வேல்யூ, அந்த வாழைப்பழத்துக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. அதை நான் நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த வாழைப்பழத்தை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார். கிரிப்டோ கரன்சியும் இதே மாதிரி ஒரு புது கான்செப்ட், அந்த கான்செப்டுக்கு தான் வேல்யூ அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணார். ஏன் இந்த ஆர்டிஸ்ட் இந்த ஆர்ட் பீஸை உருவாக்குனார், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, ஃபிலாசபி என்ன அப்படின்னு இதை வச்சு ஏகப்பட்ட தத்துவங்கள்லாம் கூட சொல்லுவாங்க. முடிஞ்சால் நீங்களே தேடி பாருங்க, செம ஃபன்னாக இருக்கும். மனிதனின் கலைப்படைப்புங்கிறது ரொம்ப மோசமாயிருச்சோன்னு சிந்திக்க வைத்து சிரிக்க வைத்த இந்த வாழைப்பழ காமெடியன் ஆர்ட் பீஸுங்கிறது 2024ஆம் ஆண்டு $6.2 மில்லியன் அளவுக்கு விற்பனையான தினம் இன்று.